வேகமா ஓட்டுறோம், தப்பிச்சு போறோம். போ. எங்கடா அந்த மூர்த்தி? தெரியாது. உன் ஃப்ரெண்டு தானே அவன்? உனக்கு தெரியாம இருக்காது. சொல்லு. தெரியாது. அண்ணன் பட்டாசு பால் கேக்குறா. சாட்சி சொல்றான். ஏய் சொல்றா. தெரியாது. ஏய் கட்டுங்கடா அவனை. ஐயோ ஐயோ என்ன விட்டுருங்க. ஐயோ 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 என்ன விட்டுருங்க. எனக்கு சத்தியமா தெரியாது. என்ன விட்டுருங்க. ஐயோ 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 என்ன விட்டுருங்க. எனக்கு சத்தியமா தெரியாது. என்ன விட்டுருங்க. ஏதோ பட்டாசு வெடிச்சு கொண்டாடுறாங்க போல் இருக்கு. பட்டாசு பாலு. இந்த பாலு பேச மாட்டான், பட்டாசு தான் பேசும். மத்திய சென்னை தான் நமக்கு கோட்டை. ஆனா எதிரி எந்த சென்னையில இருந்தாலும் விட மாட்டேன். வருகிறத சொல்றியா இல்ல வெடியோட வெடியா வெடிச்சு சதற போறியா? ஐயோ சொல்லிடுறேன். மயிலாப்பூர்ல நம்பர் 18 ராமர் தெரு அவங்க சித்தி வீட்டுல தங்கியிருக்கேன் சார். அவன் அட்ரஸ் தெரிஞ்சிடுச்சு. இனி உனக்கு அட்ரஸ்? நீ 2 பால் போடு. ஏற்கனவே ஒருத்தன் பாம்பு போட்டு தான் இங்க ஓடி வந்திருக்கேன். இன்னும் என்ன பால் போடுறது? என்னையா சொல்ற? துர்கா காலனில விபச்சாரம் நடத்துற இல்ல, அதை காலி பண்ண சொல்லி திரும்ப ஒருத்தன் என்னை கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். யாரா அவன்? பாக்குறதுக்கு கிராமத்தா மாதிரி இருக்கான். மெட்ராஸ்க்கு புதுசு போல இருக்கு. அதுதான் உங்களை பத்தி தெரியல. முதல்ல நீங்க யாருன்னு காட்டுங்க. அவன் அட்ரஸ் என்ன? அந்த கல்ட்டையன் இருந்தானே, அந்த வீட்டுல தான் இருக்கானா. அவன மாதிரியே சீக்கிரட்டா என் வீட்டுக்கே வந்து என்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். போங்கடா. அன்னைக்கு அந்த ஐயனை எல்லார் முன்னாடியும் கொன்னு போட்டிருந்தா இன்னைக்கு இன்னொருத்த வருவானடா. அவன் கைய கால ஒடிக்காம அவன் கதையை முடிச்சுட்டு வாங்கடா. போங்கடா. ஏன்பா அவனை கிரிக்கெட் பால் நினைச்சு அடிச்சிட போறீங்க? பாக்குறதுக்கு கில்லி மாதிரி இருக்கான். நம்ம பக்கமே எகிரிட போறான். போங்கடா. அவன் குடத்தை கொண்டு வாங்கடா. போய் எடுத்துட்டு வர அந்த பேமானிய. இந்த காலில இன்னைக்கு ஒரு சாவு விழ போகுது. உள்ள எவன்டா? கதவு திறடா. வெளியே வாடா. கதவு திறடா. வெளியே வாடா.
சகட ஆளு முருகேசா. துர்கா காலனில பிரச்சனையா? இதோ வந்துட்டேன். சீக்கிரட்டா கம்ப்ளைண்ட் கொடுத்தா போஸ்டர் அடிச்சா ஒட்டுற. பப்ளிக்கு பாதுகாப்பாயிரானா கூட்டி கொடுக்கிற மாமாக்களுக்கு காட்டி கொடுக்கிறடா கவோதி. அக்யூஸ்டுக்கு யார் வேணா சப்போர்ட்டா இருக்கலாம். கட்டின பொண்டாட்டி சொந்த புள்ள ஏன் பெத்த தாய் கூட இருக்கலாம். ஆனா போலீஸ் இருக்கக்கூடாது. அதை விட தேச துரோகம் உலகத்துல வேற எதுவுமே இல்லை. இன்னைக்கு இப்போ நடக்க போற உன்னோட கொடூர கோரச்சாவு ரவுடிகளுக்கும் தாதாக்களுக்கும்
இருக்கிற உன்ன மாதிரி மாமாக்களுக்கெல்லாம் பேதி புடுங்க வைப்பேன். என்ன விட்டுரு, என்ன கொன்றாத, என்ன விட்டுரு, என்ன விட்டுரு, என்ன கொன்றாத. வெறும் அருவாளால வெட்டினா தாண்டா கொலை. இப்ப நடக்க போறது கொலை இல்ல, வதம். பட்டாசு பாலு. இன்னைக்கு கிரிவலம் ஞாபகம் இருக்கா? நாட்டு நடப்பே தெரியாதா உனக்கு? சிட்டியே அல்லோலப்படுது, நீ நாடனா கிரிவலம் நரிவலன்னு காமெடி பண்ணுகிற. போலீஸ்கார பசங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் கமிஷனர் பொண்ணை தூக்கி பக்கத்துல வச்சுக்கிறேன். எண்ணி 6 மணி நேரத்துல உன்னை தூக்கி உள்ள வச்சிருவாங்க. ஏன்னா நான் வச்ச கெடு அப்படி. அமெரிக்காக்காரன் கூட பின்லாடன் நகரத்தை கண்டுபிடிச்சிருவான். ஆனா இந்த பட்டாசு பால் இருக்கிற இடத்த ஒரு பாடலி கண்டுபிடிக்க முடியாது. ஏய், என்ன ஆணவத்துல ஆடுறியா? ஆணவம் செருப்பு மாதிரி, அது நம்ம காலுக்கு கீழே இருக்கணும். அதை தூக்கி உன் தலைக்கு மேல வச்சேன்னு வச்சுக்க, அப்புறம் நீ செருப்பு மாதிரி ஆளாளுக்கு மிதிச்சு சட்னி ஆக்கிடுவானுங்க. ஏய், யாருக்கிட்ட பேசுற? எங்க அம்மா என்ன பெக்கும்போது புள்ளையா பெக்கல, பொறுக்கியா பெத்தா. உங்க அம்மா உன்னை எப்படி பெத்தாலும் எவனுக்கு பெத்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. நீ யாரை கடத்தி வச்சிருந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. உனக்கு வலது கை, இடது கை, நம்பிக்கை, தும்பிக்கை, நல்ல கை, நொல்ல கைன்னு ஒருத்தர் இருந்தானே, அவன் இப்போ என் கையில. இன்னும் 2 மணி நேரத்துல கமிஷனர் பொண்ணு கமிஷனர் வீட்டுல இருக்கணும். இல்லைன்னா வாழை நல்லி எலும்பு மாதிரி நச்சு, கொத்து பரோட்டா மாதிரி கொத்தி கொன்னு போட வேண்டாம் புறம்போக்கு பாலு. எங்கடா இருக்கு சொல்லு, சொல்டா, எங்க இருக்க? இருக்கிற இடத்த சொல்டா. டேய், எங்கடா இருக்க? டேய், எங்க இருக்கேன்னு சொல்லு. சொல்றா, எங்க இருக்கேன்னு சொல்லு. அட்ரஸ் சொல்லுமா? டேய், அட்ரஸ் சொல்றா. என்னாச்சுண்ணே? டேய், நம்மால் யாரா வரல? எவன்டா வரல? அண்ணா, அசோக் வரலண்ணே. எங்கடா எங்கடா போய் தொலைஞ்சாங்க? எங்கடா பேட போனாங்க? எவனோ ஒருத்தன் நம்மால புடிச்சு வச்சிருக்கான், எனக்கு இங்க காயுது. டேய், எங்கடா செல்போன்? இருக்குண்ணே. 24476769. இந்த நம்பர்ல தான் ஃபோன் பண்ணிக்கிறான். இந்த நம்பர் எந்த அட்ரஸ்? நம்பர் 18 வண்டிக்காரன் தெரு. இதானே அட்ரஸ். இந்த அட்ரஸ்ல இருந்தான்டா ஃபோன் பண்ணிருக்கான். டேய், நம்மால உயிரோட கொண்டு வாங்கடா. எனக்கு கெடு வச்சவன உயிராவோ பணவோ என் காலடியில கொண்டு வந்து போடுங்கடா. போங்கடா, போங்கடா. என்னடா தோக்குறது? அத ஒளிடா. ச்சே, தப்பிச்சான்டா. ஏய், நம்ம தூக்குங்கடா. ஏய், யாரா? யாரா நீ? சொல்றா. யாரோ பட்டாசு பாலுவா, அவன் யாரையோ கடத்தி வச்சிருக்கானா. என்கிட்ட வந்து அவன் இருக்கிற இடத்த கேட்டு எவனோ கிரின்னு ஒருத்தன் என்னை அடிச்சு நச்சு விட்டான. எவ்வளோ சொல்லியும் கேட்கல. சத்தியமா சொல்றேனே, இது வரைக்கும் பட்டாசு பாலுவை நான் பார்த்ததே இல்லை. நீங்களா நான் சொல்றதை நம்புங்கண்ணே. அண்ணா, அவன் நம்மால் நினைச்சு வேற எவனே அடிச்சு போட்டுருக்கானே. டேய், அவன் அடிச்சவன் அவன் கடையில தெரியுமான்னு கேட்டா. என்னண்ணே இப்படி சாகர அளவுக்கு அடிச்சிருக்கான்? அவனை எப்படி நான் மறக்க முடியும்? அவனை நல்லா அடையாளம் காட்டுவேனே.
அவனை அங்கங்கமா ஞாபகம் வச்சிருக்கேன். டேய் அந்த தங்கத்தை தூக்கின்னு வாங்கடா. அவனை பாத்தியா? அவன் அடையாளம் தெரியுமா? அடையாளம் தெரியுமா? தெரியும். என்ன உயரம் இருப்பான்? என் உயரம் இருப்பான். என்ன கலரு? என்ன கலரு? என் கலரு. என்ன வயசு இருக்கும்? என் வயசு இருக்கும். பேர் சொன்னானா? சொன்னான். சொன்னானா? என்ன பேர் சொன்னா? என்ன பேர்? என்ன பேர் சொன்னா? என்ன பேரு? கிரி. சொன்ன அடையாளம்லாம் கறிக்கிட்ட இருக்குதா? எல்லாம் கேட்டியே, அவன் அடி அப்படின்னு கேட்கலையே. இப்படி இருக்கும்டா அவன் அடி. என்னடா குறி வைக்கிறானுங்க? குறி இப்படி இருக்கணும். நீ ஆளை வெட்ட தண்டா அருவா தூக்குவ. நான் மாங்காய் வெட்டுறதுக்கும் மரத்தை வெட்டுறதுக்கும் தேங்காய் வெட்டுறதுக்கும் தென்னை வெட்டுறதுக்கும் விறகு வெட்டுறதுக்கும் வெங்காயம் வெட்டுறதுக்கும் இளநீ வெட்டுறதுக்கும் நொங்கு வெட்டுறதுக்கும் வாழை வெட்டுறதுக்கும் பாலை வெட்டுறதுக்கும் ஆடு வெட்டுறதுக்கும் கோழி வெட்டுறதுக்கும் அருவா தூக்கின கைடாது. நான் வெறுங்கையோட அலைஞ்சதை விட அருவாளும் கையுமா அலைஞ்சது தாண்டா அதிகம். உனக்கு அருவா தூக்க தான் தெரியும், எனக்கு செய்யவே தெரியும். போ போ. வெட்டுறாரு வெட்டுறாரு. வெறும் அருவாளால வெட்டினா தாண்டா கொலை.
இப்ப நடக்க போறது கொலை இல்லை, அதான். எனக்கே பெட்டர் லெட்டரா? ஏய், அவ யாருன்னு உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியுமாடா? உனக்கு தெரியுமா? ஏய், உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியுமாடா? ஏய், அவனுக்கு மெட்ராஸ்ல அட்ரஸே இல்ல. இருக்கு அட்ரஸே மெட்ராஸ் தான். நான் மெட்ராஸை விட்டு காலி பண்ணுமா? அந்த விளக்கண்ணை எனக்கு கெடு வச்சிருக்கான். அவ யாருன்னு கண்டுபிடிச்சு என் முன்னாடி நிறுத்துக்கடா. அவனுக்கு நான் சங்கு ஊதணும். அவனுக்கு நான் சங்கு ஊதணும்டா. சொல்லுமா, அந்த கொலைகாரன் எப்படி இருந்தான்? கருப்பா சிவப்பா, நெட்டையா குட்டையா? ஏய், ஏதாவது சொல்லித்தல. மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கான். 2 பேருக்கு வேற லெட்டர் போட்டிருக்கான். இன்னைக்கு நான் உங்க முன்னாடி உயிரோட நிக்கிறேன்னா அதுக்கு காரணம் அவன்தான். என்னால அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா சத்தியமா சொல்ற நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். என் உயிரோட உங்களுக்கு டியூட்டி தான் முக்கியம்னா போலீஸ் விசாரணை ஆரம்பிங்க. அவ உசுர் போயிடுச்சுன்னா அப்புறம் நானும் உசுரோட இருக்க மாட்டேன். ஒண்ணு பண்ணுங்க, அம்மாவும் பொண்ணு சேர்ந்து என்ன கொன்னுடுங்க. வாழ்க்கையில நான் பண்ணது 3 தப்பு. 1 போலீஸ், 2 கல்யாணம் பண்ணது, 3 பொண்ணை பெத்தது. ஏய் ஏய், ஏந்து பாய் தரடா. ஏய் எட்ரா. ஏவன்டா இது? என்ன ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி வெறி பிடிச்சு அலைஞ்சிட்டு இருக்க? பாருங்க வெளியில பாடைய கட்டி விட்டா, போஸ்ட் ஒட்டி விட்டா. யாரா கிரி? அண்ணே யாரு? நம்ம ஆள சந்தேகப்படாத. இவ்வளவு தூரம் வந்தவன் உன்னை வெட்டி இருக்கலாம்ல, ஏன் விட்டான்? நமக்கு இன்னைக்கு ஒரு நாள் டைம் கொடுத்துருக்கான். அண்ணே இதெல்லாம் விட்டுடலாம்ண்ணே. நம்ம உசுரோடு இருக்கணும்னா நம்ம இதை சென்னை விட்டு போயிடலாண்ணே. தெரிஞ்சு போச்சுடா, தெரிஞ்சு போச்சு. அந்த கிரி வேற யாரும் இல்ல, நீடா. அண்ணே வெளியில பாடைய கட்டினது, போஸ்ட் ஒட்டினது நீடா. அண்ணே நான் உன் தம்பி. அண்ணே சொன்னா தம்பி. அவன் டாப்ல இருக்கான்னு அநியாயமா தம்பியை கொண்டு போட்டீங்களான்னு. அண்ணே நான் சொன்ன மாதிரி உங்களை கொண்டு வரணும்ண்ணே. எங்கயா போற? சித்தப்பா வீட்டுக்கு. சித்தப்பா அது பெரியப்பா சுத்தி போயா. நீங்க அந்த பக்கம் போங்க. ஐயோ பணமெல்லாம் போச்சு. எல்லாம் பண்ணி அள்ளிட்டு போயிட்டானே. அவனை சும்மா விட கூடாது. அவனை அடிச்சே கொல்லியா? ஃபைனான்ஸ் கம்பெனில வச்சு எங்க பையனை கல்யாணத்துக்கு போயிட்டானா? நீ நாசமா போயிடுவே. நல்லா இருப்பியாடா? அட பாவி, என் பொண்ணு கல்யாணத்துக்கு சேர்த்து வச்ச 5 லட்சமும் போச்சே. நீ விளக்குவியா? அட பாவி. ஐயோ கஷ்டப்பட்டு சேர்த்த போறோம். இப்படி அநியாயமா மோசம் போயிடுச்சு. ஏன் ஜெயராமா எங்களை ஏமாத்திட்டியே? நீ நல்லா இருப்பியா? ஃபைனான்ஸ் கம்பெனி சொல்லி சொத்தல அடிச்சடா பாவி. அந்த ஜெயராமா எங்க இருக்கான்னு தெரியல. அவன் மட்டும் என் கையில கிடைச்சான். ஐயோ ஐயோ, 2 லட்சம் போச்சே. நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சே 2 லட்சம் போச்சே. அந்த ஜெயராமா எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும். என்ன சொன்ன? அந்த ஜெயராமா எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும். தெரியுமா? எங்க இருக்கா அவன்? சொல்லியா? அவன் ரொம்ப சேஃபா இருக்காங்க. எங்க? சொல்லு சொல்லு. அவனை ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. இப்ப கொலை முடிச்சு போயிருக்கோம். சொல்லு சொல்லு, எங்க இருக்கா? சொல்லு. சொல்றேன். நம்ம அண்ணாச்சி மாணிக்க வீட்ல அங்க போலீஸ் பாதுகாப்போட இருக்காங்க. அண்ணாச்சி மாணிக்க வீட்லயா? வாங்க எல்லாரும் போலாம். அண்ணாச்சி வீட்ல இருக்கான் அவன். செத்தாண்டி அவன் இன்னைக்கு. வாங்கடி போலாம். இன்னைக்கு இதால பிச்சைல அவனை வாங்க போலாம். அவனை சும்மா
என்னையா ஊர்வலம் நம்ம கிட்ட பர்மிஷனே வாங்கல? நேரா கமிஷனர் வாங்கிட்டாங்களா என்னமோ? என்னையா கிரியோட மாதிரி கூட்டம் மெட்ராஸ்லயே ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்கு. அதானே இங்க இல்லடா, கதவு பூட்டி இருக்கு. அண்ணா மணி 10 ஆச்சு. அவன் வந்தானே ஒரே படம் போட்டு போலான்னு பார்த்தா ஆளக்கானுமண்ணே. அண்ணே இங்க 200 பேர் இருக்கமனே. தலைக்கு ஒரு வருஷம் வாழ்ந்தா கூட உங்களுக்கு 200 வயசு. வேண்டாண்டா வேண்டாம். எனக்கு வருஷ கணக்குல வாழணும்னு ஆசை இல்ல. 20 வருஷம் 6000 சொச்ச நாள் என் கூட இருந்து எனக்கு ஆக்கி போட்டு என் துணியை துவைச்சி போட்டு எனக்கு காட்டி படுத்து தூங்கின அந்த பிடாரி மக நாளைக்கு ஒரே ஒரு நாள் வாழ்ந்தாத்தான் என்ன ஆம்பளைன்னுட்டாடா. டேய் டேய், ஒரே ஒரு நாள் நான் வாழ்ந்துட்டா போதுட்டா. மறுநாள் அவளை தூக்கி போட்டு அவளை பகந்து கொன்னு போடணும். அதுக்கப்புறம் இந்த சனிய எப்ப செத்து போனாலும் பரவாயில்ல. அண்ணே உங்க பொண்டாட்டி அவனுக்கு சப்போர்ட்டா பேசுறதுக்கு பதிலா அவன் கூட ஓடி போயிருக்கலாம்னே. டோட்டல் ஏரியாவும் கரண்ட் கட் ஆயிடுச்சுனா. ஏடாது நேரம் காலம் தெரியாம வெந்த புள்ள வேலை பாய்ச்சறீங்களடா. அண்ணே, அந்த கிரி வந்துட்டு போயிட்டா. உங்களை காப்பாத்திக்கீங்க. அண்ணே எவ்வளவு போறீங்க? உங்களை சுத்தி நாங்க உசாரா இருக்கடா. அவங்க கிட்ட எப்படியாவது மண்ணனை காப்பாத்தி அவனை.
அண்ணே நாளைக்கு நம்ம ஜாதி பவரை காட்டுறோம் அண்ணே. நான் ஜாதி கட்சி தலைவன் சாரங்கம் பேசுறேன். நான் சனிய சகட பேசுறேன். தெரிஞ்ச என்னடா பாடு? என்னடா? ஏய் கேள்றா, மெட்ராஸ்ல ஜாதி ஊர்வலத்தை நடத்தி உன் ஜாதி பவரை காட்டுறியா? நாளைக்கு ஏன் ஜாதி பவரை காட்டவா? இந்த பாடுற மவனை ஊர்வலத்தை கேன்சல் பண்ணிட்டு ஊருக்கு ஓடி போயிடு. மீறி ஊர்வலம் கீர்வலம் வந்த என் வீட்டில் 200 பேரை குவிச்சு வச்சிருக்கேன். ஒவ்வொருத்தனும் வீச்செருவாலும் கையுமா இருக்கானுங்க. ஒரு ஆள் 10 பேரை வெட்டி சாய்ப்பானுங்க. கணக்கு போட்டு பாரு, உன் ஜாதியில 2000 பேர் காலி. நீ என்ன ஜாதிக்காரன்டா? நாளைக்கு ஊர்வலத்துல பூந்து சதக் சதக் சதக்குன்னு வெட்டி சாய்க்கும் போது தெரியும் நான் என்ன ஜாதி. ஹலோ, கமிஷனர் ரத்னகுமார் ஸ்பீக்கிங். யோ கமிஷனர், ஏன் சாதிக்காரன் என்னை எதிர்த்தாலே அவனை அடியோட அழிச்சிருவேன். எந்த சாதிக்காரனும் என்ன மிரட்டுறாயா? அந்த சனி சகட அவன் வீட்டுல 100கணக்கான ஆயுதங்களையும் 100கணக்கான ஆட்களையும் வச்சுக்கிட்டு என்ன மிரட்டுறாயா? நாளைக்கு நடக்கிற ஊர்வலத்துல என் சாதிக்காரங்க மேல ஒரு கீறல் விழுந்தா கூட தமிழ்நாட்டுல என் சாதிக்காரங்க எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அங்க எல்லாம் தீ பத்திக்கிட்டு தெரியும். நாளைக்கு தமிழ்நாடு அமைதியா இருக்கிறதும் அல்லோலப்படுறதும் உன் கையில தாண்டா இருக்கு. ஹலோ ஹலோ, உடனே சனியை சகட வீட்டுக்கு போங்க. அங்க ஆயுதங்களோட ரவுடிங் இருந்தாங்கன்னா இமிடியேட் அரெஸ்ட் பண்ணி உள்ள போடுங்க. எஸ் சார். மந்திரிக்கு அண்ணன் போர்ல போட்ட போர்ல போலீஸ் தானா பாதுகாப்பு வந்துருச்சு இல்லனே சார். ஜாதி கட்சி தலைவர் சாரங்கன் சொன்ன மாதிரியே சகட வீட்டுல 100கணக்கான ரவுடிங்க ஆயுதங்களோட இருக்காங்க சார். அப்புறம் என்ன யோசனை? அத்தனை பேரை அரெஸ்ட் பண்ணி உள்ள போடு. உன்னையும் ஆட்களையும் அரெஸ்ட் பண்றோம். ஒரே நாள் தான். போலீஸுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து எல்லாரும் வண்டியில இருங்க. சும்மாரா, என்ன ரீசன்? மந்திரிய போன்ல மிரட்டினியா? ஆமா மிரட்டின. கொன்னுடுவேன்னு கூட மிரட்டின. அதுக்கு என்ன? அதுக்கு தான் உங்களை அரெஸ்ட் பண்ண. ஒட்டுமொத்த போலீஸ் வெளியில இறங்கிடா. போலீஸ் பவருக்கு முன்னாடி நம்ம பவர் என்னன்னு காட்டுங்கடா. வெட்டிட்டானுங்க சார். சார் போலீஸ் அராஜகம் ஒழிக. இந்த ட்ரெஸ்ஸை போடு. போடுறா. போடுற போடுற. போலீஸ் சுட்டாங்க சார். ஓபன் ஃபயர். ஓகே சார்.
யாராவது யார் மேல துப்பாக்கி வச்சுக்க தெரியுமா? சுற்றாதே சுற்றாதே! உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? லட்சமா கோடியா? வாங்கிக்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். சுற்றாதே சுற்றாதே! பேரத்தை இங்க பேசலாமா மேல பேசலாமா? மேல மேல. உனக்கு எம நான் தான்டா. என்ன எம கண்ணுக்கு தெரியறானா? நீ எமனா? ஒரிஜினல் எமனை பார்த்திருக்கியா? இவன் தான் பாரு. நீ அடிச்சாதான் ரத்தம் வருமா? நான் அடிச்சா வராதா? வருமா வராதா? வருமா வராதா? வரும். நீ உடைச்சாதான் கை உடையுமா? நான் உடைச்சா உடையாதா? உடையுமா உடையாதா? உடையுமா உடையாதா? உடையுமா உடையாதா? சார், இவன் சைதை வெட்டு ராஜேந்திரன் சார். போலீஸ் கிட்ட பர்மிஷன் வாங்கி பண்றதுக்கு இது ஒன்றும் ஊர்வலம் இல்ல, கிரிவலம். அந்த கிரி இங்கதான் இருக்கான். Come on. நீ குத்துனாதான் கத்தி பாயுமா? நான் குத்துனா பாயாதா? பாயுமா பாயாதா? பாயுமா பாயாதா? பாயும். கத்தி யாரு குத்துனாலும் பாயும். சார், ஹாப்பி நியூ இயர் சார். ஹாப்பி நியூ இயர்.